எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நல்ல தலைவன் அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக மக்களால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான பிற்பாடு இது வரைக்கும் ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பண்ணினாங்க, ஏது பண்ணினாங்க, எந்தெந்த துறையில் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தை ஏன் நிறைவேற்றலை, எந்த திட்டங்களை பாதியில் கைவிட்டாங்க, எதனால் கைவிட்டாங்க, பணம் இல்லைங்கிறதுக்காக கைவிட்டாங்களா, இல்லை என்னங்கிறது காரணம், அப்புறம் மக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது. நீங்கள் நல்லா தெரியும், முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு டிஜிபிங்கிறவரே போடவே இல்லை. பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு இப்போ கட்டுக்கதையை விட்டுட்டு இருக்கக்கூடிய திமுக அப்போ அவங்களுடைய ஆட்சியில் டிஜிபி போட்டுருக்க வேண்டியதானே, பதவியில் உட்கார வச்சுருக்க வேண்டியதானே. அவங்க ஆட்சியில் எல்லாமே கோட்டை விட்டுட்டு இப்போ தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரான ஒருபாடு இது சொத்தை அது சொத்தை, அது நல்லால இது நல்லால, அப்புறம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் அவருடைய கல்வெட்டு உடைச்சிட்டாங்க, கல்வெட்டை தூக்கிட்டாங்க. இது கல்வெட்டுகளாமா போய் ஒரு தலைவர் அடிச்சுக்குவாங்க? இல்லை கேட்குறேன் நான். அப்போ அவங்களுடைய அரசியல் எந்த இடத்துல இருக்குது பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருந்து பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எங்கள் பேர் வைக்கல, உங்கள் பேர் வைக்கல, எங்கள் பேரை மாற்றிட்டாங்க, எங்கள் கல்வெட்டை உடைச்சிட்டாங்க, இந்த மாதிரியான கதையை அளந்துக்கிட்டு கல்வெட்டை உடைச்சாலும் அவங்க அது என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க. சொல்லுங்கள் மக்களே. எதிர்கட்சிங்கிறது மக்களுக்கு என்ன குறை இருக்குது, என்ன நிறை, எது பண்ணணும், ஏது பண்ணணும், அதில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் காட்டாமல், கவனத்தை செலுத்தாமல் 1008 குறை தமிழக வெற்றிக்கழகத்துடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசுறது, முன்னாள் அமைச்சர்கள் ரோடே போடாமல் ரோடு போட்டேன்னு சொல்கிறது, அப்புறம் எல்லா துறைகளிலும் முன்னாள் அமைச்சர்கள், திமுகவோட முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா துறைகளிலும் பார்த்திங்கன்னா லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது, ஊழல் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. எல்லாமே அந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ நாங்கள் நான் மக்களுக்காக நாங்கள் கேள்வி கேட்குறோன்னா, என்ன மக்களுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் மக்களுக்கு எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 501 வாக்குறுதியை கொடுத்தீங்களே, எத்தனை நிறைவேற்றினீங்க? தமிழக மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க. இனிமேல் 2031 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் விஜய் தான். ஊழலுக்கு இப்போ முக ஸ்டாலின் ஐயாவை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஊழலுக்கு முக ஸ்டாலின் வச்ச பெயர் தான் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு தமிழக மக்கள் மட்டுமல்ல, அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க.